மிஸ் ரசகுல்லா, என்ன முழிக்கிற? இல்ல சார். நோ. என்ன சார்? சார்னு மட்டும் சொல்லாத. அங்கிள்னு கூப்பிடு, இல்ல மாமனாரேன்னு கூப்பிடு, இல்ல அன்னைக்கு ஒம்பாணில சொன்னியே ஈஸ்வர், அப்படியே கூப்பிடு. புரியல. எனக்கு எல்லாம் தெரியுமா. நீ வீட்டுக்கு வந்தது, உன்னை மருமகளா என் பொண்டாட்டி அறிவிச்சது, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன விஷயம் அமைதியா இருக்க? ரொம்ப சந்தோஷமா ரிசீவ் பண்ணுவேன்னு நினைச்சேன். அது தனிப்பட்ட முறையில் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஆனா ஆதியோட அப்பாவா, என் வருங்கால மாமனாரா, எனக்கு புரியல. எனக்கும் புரியல. தனிப்பட்ட இந்த ஈஸ்வரன் உனக்கு பிடிக்கும், ஆனா ஆதியோட அப்பாவா பிடிக்காது. என்ன காரணம்? காரணம் சொல்லுமா. காரணம் ஆதிதான். ஏமா, ஆதி உனக்கு பிடிக்கல? பிடிக்கலன்னு இல்லை சார். ஆதியோட வேகம், உங்க வீட்டு சூழ்நிலை, என்னோட சுபாவம், இதெல்லாம் சரி வரும்னு எனக்கு தோணல. இத பாருமா, ஆதித்யாவை பற்றி நான் உங்ககிட்ட வக்காலத்து வாங்க வரல. ஆதி என்னோட பையன். அவனை கெட்டவன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வேகமானவன். வேகத்துல சில தவறுகளை பண்ணிடுறான், மற்றபடி ஹீஸ் ஓகே. இந்த பாருஷா, ஆதித்யா அம்மா செல்லம். அவன் அம்மா மேல உயிரையே வச்சிருக்கான். அவன் நில்லுன்னா நிற்பான், உட்காருன்னா உட்காருவான். அப்படி ஒரு அம்மா பைத்தியம் அவன். அந்த அம்மாவுக்கே, அதாவது என் பொண்டாட்டிக்கே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நீ சகல மரியாதையோட அந்த வீட்டில் இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி நீ என் வீட்டுக்கு மருமகளா வந்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேம்மா. என்ன நீ ஒரு மாமனாரா நினைக்க வேண்டியதில்லை, ஒரு ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ. ஓகே? சீக்கிரம் செங்கலை இறக்கி அனுப்புப்பா. ஏய் செல்லமா, பார்த்து எடுத்து வை, செங்கல் உடைஞ்சிட போகுது. பார்த்துதான் இருக்கோம். அங்க என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா வேலை செய்யுங்கடா. வாடா பசங்க. மேஸ்திரி வணக்கம்மா. வணக்கம், வாங்கம்மா. என்னம்மா நீங்க இந்த சைட்டு பக்கம் வந்திருக்கீங்க? ஏன் நான் உங்க சைட் பக்கம் வரக்கூடாதா? தாராளமா வரலாம், இதுல என்னங்கம்மா இருக்கு? இருங்கம்மா, நான் போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் இன்ஜினியரை பார்க்க வந்தேன். இந்த நேரத்துல இங்கதான் இருப்பேன்னு சொன்னாரு. இங்கதாம்மா இருந்தாரு, ஏதோ போன் வந்ததுன்னு போனாரு, வந்துருவாரு. அம்மா அது வரைக்கும் நீங்க இங்க இருக்க வேண்டாம், அங்க வந்து உட்காருங்கம்மா. வாங்கம்மா வாங்க. வாங்கம்மா வாங்க வாங்க. பார்த்து வாங்கம்மா, வாங்க. பொன்னாத்தா, பொன்னாத்தா சீக்கிரமா வந்துட்டேன். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இவங்க யார்? இவங்க இதே மாதிரி ஒரு கட்டணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, கம்பெனியை வச்சிருக்காங்க, பெரிய முதலாளி இல்ல. சரி, நீ போய் குடிக்கிற தண்ணி எடுத்துட்டு வா. சீக்கிரம். அம்மா இதுல உட்காருங்கம்மா, உட்காருங்க. பின்னாடி வேலை நடந்துட்டு இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ஜினியர் இப்ப வந்துருவாரு. பொன்னாத்தா, என்ஜினியர் பாக்கிறதுக்கு வந்திருக்காங்க, சீக்கிரம் தண்ணியை கொடு. இந்தாங்கம்மா. மகளை கட்டிக்க போற சிங்கப்பூர் மாப்பிள்ள.
என்னாச்சுமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல அந்த போட்டோவில் என்னமா இருக்கு? அதவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இல்ல அந்த போட்டோல இருக்கிறவரு. ஆமா, அவருக்கு என்ன? இவரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். அவன் ஒரு திருட்டு பையமா. அவன் எங்க நீங்க பார்த்துருக்க போறீங்க? நாங்களே பார்த்து பல காலம் ஆகி போச்சு. என்ன சொல்றீங்க? அது பெரிய கதை தாயி, சோக கதை. அந்த கேடு கட்டவனுக்கு தான் இதோ இருக்காளா என் மக மீனா, இவளெல்லாம் கட்டி வச்சேன். பெரிய மாதிரி நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணுவேன்னு பொய்ய பொருட்ட சொல்லி இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கொஞ்ச நாள் தாமா கூட இருந்தான். இந்த போட்டோ அவங்க சந்தோஷமா இருந்தாங்களே அப்ப எடுத்த போட்டோ. அப்புறம் என்ன, அவன் அவுத்து வச்சிருந்த சங்கிலி, கம்மல், மூக்குத்தி, கொஞ்சம் பணம் வச்சிருந்தேன். அந்த பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். போனவன் ஒன்னே ஒன்று கொடுத்துட்டு போயிருக்கான் தாயி. அவன் வயிற்றுல ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போயிருக்கான். புள்ளையும் பிறந்து போச்சு. அவனை தேடாத இடம் இல்லை. அந்த களவாணி பையன் இன்ன வரைக்கும் கண்ணில் சிக்கல தாயி. ஊரை விட்டு ஊர் வந்து நாய் படாத பாடுபட்டு இப்போ எல்லா வேலையும் செஞ்சு ஏதோ கஞ்சியை குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி கூட பண்ணுவாங்களா? இதுக்கு மேலையும் பண்ணுவாங்கம்மா. கட்டுற பொண்டாட்டிய கடுத்தறுத்து கொண்டுடுவானுங்கம்மா. ஆசப்பா போறவனுங்க. நீங்க எந்த ஊர்மா? மதுரைக்கு பக்கத்துல வேப்பப்பட்டிக்கிற ஒரு கிராமம்மா. உங்களுக்கு இவங்க ஒரே பொண்ணா? ஆமாம்மா. எவ்வளோ எந்திரிச்சு அம்மாவுக்கு வணக்கம் சொல்லு. வணக்கங்க. வணக்கம். உங்க பேர் மீனாவா? ஆமாங்க. சரிம்மா, நான் கிளம்புறேம்மா. இருக்கம்மா, ஐயா இப்போ வந்துடுவாங்க. அதான் அவரை காணுமே. வந்துடுவாருமா. நான் ஒரு கூறு கட்டுவேன். என் கஷ்டத்தை சொல்லியே உங்களை சங்கடப்படுத்திட்டேன். அப்படிலாம் இல்லைம்மா, நீங்க பேசின பிறகுதான் எனக்கு சில விஷயங்கள் தெளிவா இருக்கு. நான் பேசுனது இல்லையா? என்னம்மா சொல்றீங்க? ஆமாம்மா, கல்யாணம் பண்ணிக்கிற ஆம்பளைங்கள்ல இப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க. வாழ்க்கையில இப்படியும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு இப்பதான் எனக்கு புரியுது. வாழ்க்கையில யாரையும் சுலபத்துல நம்ம நம்பிடக்கூடாது இல்லையா? ஆமாம்மா, இந்த உலகத்துல யாரையும் சட்டுன்னு நம்பிடக்கூடாது. இதான் நான் கத்துக்கிட்ட பாடம். உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம், நீங்க ஒரு குழந்தைய வேற வச்சுக்கிட்டு. ஆமா, ஒருவேளை நீங்க உங்க புருஷனை இப்ப பார்த்தா அவர்கிட்ட என்ன கேட்பீங்க? என்ன கேட்பேனா? செருப்பாலே அடிப்பேன். இனி அவன்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? சரிம்மா, நான் கிளம்புறேன். இருங்கம்மா, இப்போ ஐயா வந்துடுவாங்க. பரவாயில்லம்மா, நான் இன்ஜினியரை நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன். போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன் மீனா. வாங்கம்மா. அப்புறம் என்ன சார் ஆச்சு? நம்ம ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதான் ஃபோன் பண்ணி 2 திட்டு விட்டேன். 1.5 லட்சம் ரூபாய். என்ன பண்ண முடியும்? நம்ம கிட்ட டிரைவராக வேலை பார்த்தா பையன் எவ்வளவோ போகுது, சாப்பிட்டு போட்டுன்னு விட்டேன். என்ன சார் நீங்க விட்டீங்க. நானும் தான் கட்டி வச்சு தோலை உரிச்சிருப்பேன் அவனை. எனக்கு போய் சொன்னாலே பிடிக்காது சார். எனக்கு கூட தான் பிடிக்காது. அதுக்காக என்ன பண்ண முடியும்? அபி, என்ன திடீர்னு என்ன விசேஷம்? சொல்றேன் சித்தி, என்ன அவசரம்? ஆமா, நீங்க எந்த ஊர் சார்? சிங்கப்பூரா இல்ல சிங்கப்பூருக்கு பக்கத்து ஊரா? அம்மா, சிங்கப்பூர் ஒரே ஒரு ஊர் தாம்மா, அதுக்கு பக்கத்து ஊர்லாம் கிடையாது. ஆமா, எது கேக்குற நீ? இல்ல, உங்க பையன் இருக்காரே, அவருக்கு கல்யாணம் எத்தனை முறை ஆச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. என்னம்மா, என்ன உளறிட்டு இருக்க? தபார், என் பையனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இவரோட பொண்ணுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். என்னமோ இதெல்லாம் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. அபி, என்ன மரியாதை இல்லாம கண்டபடி பேசிட்டு இருக்க? சித்தப்பா, உங்களுக்கு விஷயம் தெரியாது. இவங்க சரியான ஆளுங்க கிடையாது. என்னம்மா நீ பாட்டு ஏதோ உளறிட்டு இருக்க? நீங்க தான் என்னென்னமோ கதையை அளந்துக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு திரியுறீங்க. இத பாருமா, வார்த்தையை அளந்து பேசு. நீங்க வாயை மூடுங்க சார். உங்க பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற உண்மை எனக்கு இப்ப தெரியும். அபி, என்ன தெரிஞ்சுதான் பேசையா? யாரை பார்த்து பேசிட்டு இருக்க தெரியுமா? இந்த ஆளை பத்தி தெரிஞ்சுதான் பேசுறேன் சித்தப்பா. இந்த ஆள் ஒரு ஃப்ராடு. அபி,
என்ன சொல்றமா? நீ சொல்றது நிஜமா? நிஜம்தான் சித்தி. இந்த ஆளை நம்பாதீங்க, இவன் ஒரு பெரிய ஃப்ராடு. இத பாருமா, நீ உன் மனசுல ஏதோ தப்பான அபிப்பிராயம் வச்சிருக்க. நாங்கெல்லாம் ரொம்ப பெரிய குடும்பம். ஆமா, அப்படி சொல்லிதான் எல்லாரையும் ஏமாத்துறீங்களா? அபி போதும். நீ பாட்டுக்கு தொடர்ந்து எதையாவது சொல்லிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்ல. என்ன விஷயம் அதை சொல்லு. சொல்றேன் சித்தப்பா, இது ஒரு ஃப்ராடு கோஷ்டி. இந்த ஆளோட பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கு. அந்த பொண்ணையும் குழந்தையும் பார்த்து பதறி போய் இங்க ஓடி வந்திருக்கேனா? போய் பச்சை போய். இத நீங்க நம்பாதீங்க. இல்ல, இதுதான் உண்மை. சித்தப்பா, நீங்க உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இவங்களோட மண்டபத்தை எல்லாம் சொல்லிடுங்க. என்ன மிஸ்டர் திருவேங்கடம், என்ன இந்த பொண்ணு வேணும்ட்டு எங்களை அவமானப்படுத்துன்னு பேசுதா? சம்பந்தி ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இத பாரு அபி, ஆதாரம் இல்லாம பெரிய மனுஷங்க மேல இப்படி எல்லாம் பழி சுமத்த கூடாது. நீ ஒரு பொண்ணை பாத்துருக்க, அப்படித்தானே? ஆமா. அந்த பொண்ணுக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? யார் அந்த பொண்ணு? சித்தப்பா, நான் விவரமா சொல்றேன். இன்னைக்கு ஒரு இன்ஜினியரை பார்க்கிறதுக்கு நான் ஒரு சைட்டுக்கு போயிருந்தேன். அங்கேதான் அந்த பொண்ணை நான் பார்த்தேன். அந்த பொண்ணோட குடிசையில ஒரு போட்டோ இருந்துச்சு. அதுல இந்த ஆளோட மகன் அந்த பொண்ணு கூட கல்யாண கோலத்துல இருந்தான். அத பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேன் சித்தப்பா. அந்த பொண்ணு கிட்ட கேட்டப்போ அதுதான் அவளோட புருஷன்னு சொன்னா. இந்த ஆளோட மகன் அந்த பொண்ணு கூட கொஞ்ச நாள் வாழ்ந்து ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு அந்த பொண்ணு கிட்ட இருந்த அத்தனை பணம், நகை, நட்டு எல்லாமே திருடிட்டு ஓடிட்டான். அந்த அயோக்கியனை தான் இப்ப நீங்க சுமதிக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. இத பாருங்க மிஸ்டர் திருவேங்கடம், இது ஏதோ ஒரு பெரிய சதியா இருக்கணும், இல்ல ஏதோ ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கணும். இந்த பொண்ணு வேற யார் போட்டோவையோ பார்த்துட்டு என் பையன் சொல்லுது நான் நினைக்கிறேன். இல்ல, எனக்கு நல்லா தெரியும் அது உங்களோட மகன் தான். நீங்க தான் சரியான ஃப்ராட். மை காட், என்னால இனிமே இந்த உடல்ல கேட்டுட்டு இருக்கவே முடியாது. இத பார், எனக்கு 1008 வேலை இருக்கு. சரி ஓகே, நீ எந்த சைட்ல அந்த போட்டோவை பார்த்தேன்னு சொல்லு. அந்த சைட்டுக்கு என் பையனை ஃபோன் பண்ணி நான் வரவழைக்கிறேன். போரூர் தாண்டி கோவூர் பஸ் ஸ்டாப் பக்கத்துல ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அங்கதான் பார்த்தேன். ஓ அப்படியா? ஓகே சம்பந்தி, நான் ஃபோன் பண்ணி என் பையனை சைட்டுக்கு வர சொல்றேன். சம்பந்தி அபி, இது விளையாட்டு இல்ல, நல்ல விஷயம் தெரிஞ்சுதான் பேசுறியா? சித்தப்பா, நான் சத்தியமா சொல்றேன், நான் உண்மையை தான் சொல்றேன், என்ன நம்புங்க. வேணும்னா அந்த சைட்டுக்கு போவோம், உங்களுக்கே எல்லாம் தெரியும். எங்க ஏன் பேசாம இருக்கீங்க? அங்க போய் என்னன்னு பாருங்க. இல்ல சாரதா, அவசரப்பட்டு போய் ஏதாவது அசிங்கம் ஆயிடுச்சு. ஐயோ சித்தப்பா ப்ளீஸ், நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். அபி போய் சொல்ல மாட்டாங்க. என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன திருவேங்கடம், இந்த பைத்தியக்கார பொண்ணு சொல்றதெல்லாம் கேட்டு ஆட போறீங்களா? இல்ல சம்பந்தி, எதுக்கும் சைட்ல போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாமே. இத பாருங்க, எனக்கு எக்கச்சக்க வேலை இருக்கு. சரி ஓகே, இத பாருமா, மடியில் கனம் இருந்தாதான் வயல பயம். வாங்க போய் பார்த்துட்டு வந்துருவோம். வாங்க. நான் போயிட்டு வரேன் சித்தி. வாங்க. சித்தப்பா. அம்மா, யாருமா அது? கொஞ்சம் வெளியில வாங்க. என்னம்மா, என்ன விஷயம்? சித்தப்பா, இவங்க தான் நான் சொன்னவங்க. நீங்களே நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஏம்மா, உங்க பொண்ணுங்க? அதையா கேக்குறீங்க? அவ கடைக்கு போயிருக்கா. எல்லாம் காரணமா தான். அபி, நீ சொன்ன பொம்பளை தானே? ஆமா சித்தப்பா, இவங்க மகளை தான் அந்த ஃப்ராட் கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டா. யாரமா நீ சொல்ற? உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி புள்ளைய கொடுத்துட்டு ஓடினானே அந்த ராஸ்கலை பத்தி தான் சொல்றேன். என்ன என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் யார் சொன்னது உனக்கு?